அனைவருக்கும் காலை வணக்கம். பிப்ரவரி 4ஆம் தேதி புதன்கிழமை வந்துவிட்டோம். பிரபல இந்துஸ்தானி பாடகர் பண்டிட் பீம்சேன் ஜோஷி பிறந்த தினம் இன்று. கர்நாடக மாநிலத்தில் 1922ஆம் ஆண்டு பிறந்தவர். சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல ஒத்துழையாமை இயக்கத்தை தோல்வியடைய செய்த ஒரு சம்பவமா ஒரு காவல் நிலையத்தை தீ வைப்பாங்க. அந்த வருடம் இந்த வருடம் தந்தை பள்ளி ஆசிரியர் பண்டிட் பீம்சேன் ஜோஷியோட தந்தை ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார். 16 பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தின் மூத்தவர் இவர். சிறு வயதில் அப்துல் கரீம் கான் பாட்டால் கவரப்பட்ட இவர் தானும் இசைக்கலைஞராக விரும்பினார். இந்துஸ்தானி பாடகர். தெருவில் இசைக்குழுவினர் பாடுவதை பார்த்து விட்டால் சிறுவன் பீம்சேன் அவர்கள் பின்னாலேயே போய்விடுவான். வெகு தூரம் சென்ற பிறகு கிடைத்த இடத்தில் தூங்கி விடுவான். அடிக்கடி அவனை தேடி சலித்து போன அப்பா அவனது எல்லா சட்டையிலும் ஆசிரியர் ஜோஷியின் பிள்ளை என்று எழுதியிருந்தான். இசை கற்க குருவை தேடி 11 வயதில் வீட்டை விட்டு வெளியேறினார் ஜோஷி. முதலில் தார்வாருக்கும் புனேவுக்கும் சென்றவர் பின்னர் குவாலியரை சென்றடைந்தார். மத்திய பிரதேசம் குவாலியர். அங்கு பிரபல சரௌட்டி இசைக்கலைஞர் ஹபீஸ் அலிகான் உதவியால் மாதவா இசைப்பள்ளியில் சேர்ந்தார். 3 ஆண்டுகள் டெல்லி, கல்கத்தா, லக்னோ, ராம்பூர் என சுற்றி பல கலைஞர்களிடம் இசை பயின்றார். அவரை ஜலந்தரில் தேடி கண்டுபிடித்து மீண்டும் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அப்பா. இவருக்கு இசைப்பயிற்சி அளிக்க 1936இல் தார்வார்டில் இருந்த சபாய் கந்தர்வா என்று அழைக்கப்பட்ட பண்டிட் ராம்பன் குந்த் கோல்கர் ஒப்புக்கொண்டார். குரு ஜிசிய முறைப்படி குருவின் இல்லத்திலேயே 1940 வரை தங்கியிருந்து இசை பயின்றார். 1943 முதல் மும்பை சென்று 1943இல் மும்பை சென்று வானொலி நிலைய கலைஞராக மாறினார். இவரது முதல் இசை தட்டு 22 வயதில் வெளிவந்தது. மராத்தி, இந்தியில் பக்தி பாடல்களை கொண்ட இசைத்தட்டு அது. அப்போது முதல் கிரானா கரானா என்ற இந்துஸ்தானி இசையில் பிரபலமானார். இவரது பாணி தனித்துவமாக துல்லியமான இசைக்குறிப்புகளை கொண்டதாக இருந்தது. அசாதாரண பயிற்சி மூலம் வசப்படுத்திக் கொண்ட திறன், ஆழமான இசையை இலகுவாக வெளிப்படுத்தும் திறன், இயல்பான ஆற்றலால் நாடு முழுவதும் புகழ் பெற்றார். இசையில் மாயாஜாலம் நிகழ்த்துவார். சுத்த கல்யாணி, மியான் கி தோடி, பூரிய தனஷ்டி, முல்தானி, பீம்பலாசி, தர்பாரி, ராம்கலி ஆகிய ராகங்களில் பாடுவதில் வல்லவர். தனக்கென்று தனி பாணியை வசப்படுத்திக் கொண்டார். தான்சேன், அன்கஹி உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடியிருக்கிறார். கன்னடம், இந்தி, மராத்தி, பக்தி இசையில் இவரது பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. தனது குரு நினைவாக புனேயில் ஆண்டுதோறும் ஷவாய் கந்தர்வா இசை விழா நடத்துவார். பத்மஸ்ரீ மட்டுமின்றி, பத்ம விபூஷன் மட்டுமின்றி, நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது. இந்திய பாரம்பரிய இசையில் பிதாமகர் என்று போற்றப்பட்ட பண்டிட் பீம்சேன் ஜோஷி 2011ஆம் ஆண்டு 89வது வயதில் காலமானார். மாபெரும் ஒரு ஆளுமை, இந்துஸ்தானி இசை பாடகர், திறமையான ஆளு. இன்னைக்கு அவரை சந்திச்சிருக்கிறோம்.
புதன்கிழமை பிப்ரவரி 4ஆம் தேதி. இவரை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.